ஓகே. என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? இஸ் மை ஸ்க்ரீன் Yes, விசிபிள்? ma'am. Yes, ma'am. Okay, thank you so much. Okay, so welcome again, day 3. So இன்னையோட டாபிக் வந்து கெரியர். நம்ம இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறோம்? ஜாப் ஆர் இட் கேன் பி லைஃப் பாத், எப்படி நம்ம வந்து அதை வந்து பிளான் பண்ண போறோம். அது நான் எப்படி பண்ணேன், சேம் திங் லைக் இட் கேன் பி அ கைடன்ஸ் டு யூ. கெரியர்ல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, மை கெரியர் இஸ் நாட் கோயிங் டு பி சேம் அஸ் யோர்ஸ். ஸோ எல்லாருக்கும் வேற வேற மாதிரி கெரியர் பேத்தர்ஸ் இருக்க போகுது. அதனால என்னோடது நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கணுமே தவிர, சேம் திங் வித் என்ஜாயபிள் ஃபார் யூ. ஏன்னா கெரியரை வந்து எப்பவுமே என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன். நம்மளோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அப்பா எவ்வளவு என்ஜாய் பண்ணாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரே இன்ஸ்டிடியூஷன்லயோ இல்ல ஒரே ஒரு ஆஃபீஸ்ல காலையில 9 o'clock போயிட்டு 5 o'clock வர மாதிரி ஃபுல் டே அங்கேயே இருக்கிற மாதிரி தே ஹவ் டன் அ ஜாப். ஆனா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல், இப்போ இருக்கிறது அந்த ஆப்ஷனும் இருக்குது. பட் அதே சமயத்துல ஒரே ஆள் ஒரு 4-5 லாட் ஆஃப் மணி, சே 1 crore, வாட் வுட் யூ பை ஃபர்ஸ்ட்? வாட் வுட் யூ பை ஃபர்ஸ்ட்? ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது கையில, என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? தட்ஸ் த கொஸ்டின் ஃபார் யூ. யூ கேன் type it in the chat, or you can unmute and say your options as well. Car. 2 பேர் கார் சொல்லியிருக்கீங்க. Concert tickets, house, save the poor people, family. Okay. What kind of concert tickets? Any specific concert you are talking about? Any particular person's concert, music concert? Help poor people for education. Okay. House. BTS concert. Okay. Family loan finish for saving, family use. Okay. Nice. Money to your mom. Debt settlement. Yeah. Okay. Nice. So, of course, keep answering the question. But so we all have need, right? எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளோட கெரியர் பாத் சேஞ்ச் ஆக போகுது. சில பேருக்கு கெரியர் பேத்தர்ஸ் எப்படி இருக்க போகுது, இந்த கொஸ்டினோட மெயின் இதுவே அதுதான். ஸோ சம் ஆஃப் யூ வாண்ட் டு ஜஸ்ட் கெட் இன் டு த ஜாப் ரைட் அவே. சம் ஆஃப் யூ வாண்ட் டு பர்சியூ எஜுகேஷன் மோர். நான் இதுக்கு மேல பேத்தர்ஸ் செட் ஆக போகுது. எப்பவுமே நான் வந்து இப்போ ஒர்க் பண்ண போறதுனால என் லைஃப் ஃபுல்லா நான் ஒர்க் பண்ணும், இதுக்கு மேல என்னால படிக்க முடியாதுங்கிற ஆப்ஷனும் இல்லை. அதே மாதிரி இப்ப நான் வந்து படிக்கிறதுனால ரொம்ப நாளுக்கு நான் படிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு வேலை இல்லாம போயிடுவோம். ஸோ எவ்ரி திங் கேன் சேஞ்ச் இன் த ஃபியூச்சர். எல்லாத்துக்குமே ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அது வந்து உங்களோட பாத் போக போக இட் வாஸ் கோயிங் டு சேஞ்ச் அண்ட் செட் யுவர் கெரியர். ஸோ ஸ்டார்டிங்ல இருக்கிறதே எனக்கு எண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோட கெரியர் வந்து நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சது என்ன அப்படின்னா, ஓகே ஐ வாண்ட் டு பி ஜஸ்ட் லேப் சயின்டிஸ்ட் அட் அ கம்பெனி. ஒரு நல்ல கம்பெனில போய் அங்க வந்து சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் போக போக என்னோட பேத் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. என்னோட இன்ட்ரெஸ்ட் மோர் இன்டு அகாடமியா, மோர் இன்டு டீச்சிங் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஸோ த சேம் திங் கேன் ஹேப்பன் டு எனி ஒன் ஆஃப் யூ. ஸோ டீச்சிங்கை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இண்டஸ்ட்ரிக்கு போற மாதிரி கூட இருக்கலாம். இல்ல இண்டஸ்ட்ரி போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க டீச்சிங் சேஞ்ச் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ யுவர் பேத்தஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் from where you start. It doesn't mean you have to stop there. ஸோ எதுனாலுமே உங்களோட கெரியர் பேத்தர்ஸ் வந்து உங்களோட நீடுக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து இட் இஸ் கோயிங் டு பி மூவ் டு த நெக்ஸ்ட் திங். ஸோ கெரியர் பேத். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் அ சைக்கிள். நான் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் லைக் இப்போ நான் ஒரு இடத்துல இருந்துட்டேன் அப்படின்னா என் லைஃப் லாங் இவ்வளவுதான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எனி டைம் யூ கேன் ஆல்டர் யுவர் கெரியர் பாத். ஸோ அதுல வந்து இந்த சைக்கிள் வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, கிரியேட் அ கெரியர் மேப். ஃபர்ஸ்ட் ரோட் மேப் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் அந்த அந்த அகெயின் அது வந்து ஒரு செட் பிளான் கிடையாது. நம்ம செஞ்சுட்டேன் அப்படின்னா எண்டுங்கிற மாதிரி கிடையாது. அதே மாதிரி இருக்கலாம், இல்ல கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் ஆர் சேஞ்சஸ் கூட வரலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட கெரியர் மேப் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஃபைன், நான் இப்போ ஃபர்ஸ்ட் இயர்
பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில இருக்கேன். ஸோ செகண்ட் இயர்ல நான் என்ன அச்சீவ் பண்ண போறேன், தேர்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன அச்சீவ் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் நான் படிக்க போறேன்னா இல்ல ஜாபுக்கு போறேன்னா இல்ல வந்து சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ மாஸ்டர்ஸ் படிக்கணும். ஸோ மாஸ்டர்ஸ் படிச்சதுக்கு அப்புறமா நான் திருப்பி படிக்க போறேன்னா இல்ல வந்து ஜாப்க்கு போறேன்னா. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் செட் யுவர் பிளான். ஒரு ஒரு அப்ராக்சிமேட் ஒரு ஒரு ரஃப் ஒரு ரோட் மேப் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அது வந்து இட் கேன் பி அ ஷார்ட் டேர்ம் பிளான், இட் கேன் பி அ லாங் டேர்ம் பிளான். ஸோ ஷார்ட் டேர்ம் பிளானுங்கிறது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மேபி ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். ரொம்ப டீடைல்டா கிரியேட் பண்ணலாம். இல்ல நான் ரொம்ப லாங் டைம் பிளான் பண்ண ஃபர்ஸ்ட் டிஇஎம் பத்தி இல்ல வந்து ஒரு எக்ஸ்ஆர்டி பத்தி ஒரு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு கத்துக்கோங்க. அது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் யூ கோ அண்ட் அப்ரோச் யுவர் ப்ரொஃபசர்ஸ். இந்த மெஷின்ஸ் நம்மளோட இதுல ட்ரிச்சி சர்க்கிள்ல எங்கேயாவது இருக்குதா, கேன் ஐ கோ அண்ட் சி இன் பர்சன், எங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் என்னால பார்க்க முடியும், அதை பாக்குறதுக்கோ இல்ல ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கோ என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து லிஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ டு எக்ஸ்பேண்ட் யுவர் நாலேஜ், ஆல்சோ யுவர் ஸ்கில் on instrumentation part. So this is just an example. The next thing is network to gain visibility. So there are a lot of good website. லாஸ்ட் டைம் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க நீங்க ஃபோன் அடிக்ஷனுக்கு என்ன பண்றது. ஸோ ஃபோன் அடிக்ஷன்ல வந்து நல்ல விஷயங்களையும் பண்ணலாம். லிங்க்டின் மாதிரி வெப்சைட்ஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் லாட் அண்ட் லாட் ஆஃப் கிரேட் பீப்புள் வேர் யூ கேன் கனெக்ட். அவங்களுக்கு வந்து நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்களை கனெக்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து நீங்க ரெஃபரன்ஸ் கேட்கலாம். இல்ல அவங்க கிட்ட இருந்து வந்து ஒரு ஜாப் எது கேட்கலாம், என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஈவன் இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் யூ கேன் ஃபாலோ பீப்புள் who are actually in your particular career or in particular company or in organization which you are interested in. ஸோ இந்த மாதிரி 4 விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு உங்களோட கெரியர் பாத் வந்து நீங்க டிசைன் பண்ணலாம். ஸோ இதே நீங்க படிக்கணும், இது வந்து ஜாபுக்கு. இதே நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா the exact thing here it will change with the யூனிவர்சிட்டிஸ். லெட்ஸ் சே நான் வந்து இப்போ ஒரு ஐஐடியில போய் மாஸ்டர்ஸ் படிக்கணும். ஸோ அங்க ஐஐடி வெப்சைட் போங்க. நான் இந்த பர்டிகுலர் ஐஐடிக்கு போகணும், லெட்ஸ் சே ஐஐடி மெட்ராஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்க ஐஐடி சென்னைக்குள்ள வெப்சைட் போட்டு பாருங்க. அதுல வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் போங்க, அதுல யாரெல்லாம் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்கன்னு பாருங்க. இல்ல வந்து அங்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பாருங்க. இல்ல நான் வந்து அங்க ஒரு ட்ரைனிங்காக போகணும்னு கூட நீங்க ஆசைப்படலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து யூ கேன் கோ அண்ட் செக் ஆன் வாட் பர்டிகுலர் திங் யூ வாண்ட் டு டூ. இதே நீங்க வேற ஒரு கண்ட்ரில போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அந்த கண்ட்ரில இருக்கிற யூனிவர்சிட்டிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. லெட்ஸ் சே இப்ப யூஎஸ்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா there are thousands and thousands of universities. ஸோ அதுல வந்து நான் வந்து பர்டிகுலர்லி நான் கலிபோர்னியால போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஸோ யூனிவர்சிட்டிஸ் இன் கலிபோர்னியான்னு சர்ச் பண்ணி பாருங்க. அதுல என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் வருதுன்னு பாருங்க. ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி வெப்சைட் குள்ள போங்க, அங்கே கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்குதா, அங்க கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல நான் மாஸ்டர் படிக்கணும்னா என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் எனக்கு வேணும், வந்து நீங்க இவ்வளோ வந்து உங்களோட பெர்சன்டேஜ் இருக்கணும், இவ்வளோ ஜிபிஏ இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்க பர்டிகுலர்லி இந்த மாதிரி ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் பொசிஷன்ஸ் அண்ட் ஜாப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இட் வில் சேஞ்ச் இட் டு தி universities or any colleges where you want to apply for your higher degrees. Okay. Okay. So நான் நிறைய பேசிட்டேன். So now let's go into a little activity. So here is a QR code for you. இல்ல link கூட இருக்குது. I'll post this link also in the chat. You have 2 options there. 2 விஷயம் இருக்குது உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் உங்களோட கரண்ட் கெரியர் பேத் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு பி வெரி ஸ்பெசிஃபிக். எனக்கு இன்னும் அவ்வளோ ஐடியா இல்லை அப்படின்னா பரவாயில்ல. இருந்தது அப்படின்னா கெமிஸ்ட்ரியில ஸ்டிக் பண்ணணும், கெமிஸ்ட்ரியில நான் இது வந்து சாதிக்கணும், இல்லை வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும், இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா அதை வந்து ஆப்ஷன் 1 கெமிஸ்ட்ரியில போடுங்க. இல்லை நான் வந்து கெமிஸ்ட்ரியில இருந்து ஸ்விட்ச் பண்ணி வேற ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு போக ஆசைப்படுறேன் அப்படின்னா பிளானிங் டு டூ அதர் கெரியர்ல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி போடுங்க. ஸோ யூ கேன் யூஸ் த QR code and also I will give you the link in the chat. You can also answer me in the chat. உங்களுக்கு பேட்லெட்குள்ள போக முடியாம இருந்தது, இல்ல ரொம்ப நேரம் டைம் எடுத்தது அப்படின்னா you can do it in the chat as well. Option 1 is chemistry.
Option two is other than chemistry, any other career path. உங்களால அதுக்குள்ள போக முடியல அப்படின்னா you can also type it in the chat. Okay, I know. Option one chemistry-னா chemistry-ல நீங்க என்ன பண்ணணும்? Be more specific. என்ன மாதிரி போகணும்னு ஆசைப்படுறீங்க? Other than chemistry-னா the same thing. Other than chemistry-ல என்ன specific-ஆன things you want to do? Okay, I'm getting some answers here. Wow, okay. Lab technician, research chemist, food chemist, PG in IIT, lab chemist, forensic chemist. இதெல்லாம் chemistryக்கு வந்த options. Lab research, okay, nice. For the other career, RJ, radio jockey, okay, nice. Sanitary inspector, armed forces, okay, competitive exam, IAS officer, health inspector, own a business, nice. We also got some professor, lab chemist, lab research, nice. Drug chemist, okay, more into the pharmaceutical, NASA or ISRO, chemistry teacher, study in IIT. Let me check the chat. Chemistry teaching field, pharmaceutical rep, UPSC exam, food chemist, lyricist in semi field, okay. Director or actor, IAS officer, IFS officer, okay. Nice. I'm glad that you guys have some idea about what you want to do. Researcher in the field of chemistry, PG in NUS. Yes. So now you have the final goal. So அதுக்கு you have to create your road map. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க எப்படி அச்சீவ் பண்ண போறீங்கிறதுக்கான ரோட் மேப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் சொன்ன அந்த 4 ஸ்டெப்ஸ் வச்சு. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். What the guy next to you is doing, design your own path. As I said before, yeah. ஸோ அதனால பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏன்னா இது ரொம்ப காமனா நடக்கும். சின்ன வயசுல நான் இருக்கப்பயுமே வந்து உன் கசின் இதை பண்றாங்க, பக்கத்துல இருக்கவங்க இதை பண்றாங்க, எத்த வீட்டுல இருக்கவங்க இதை பண்றாங்க, நிறைய சொல்லிட்டே தான் இருப்பாங்க. பட் யூ நோ வாட் டு டூ. ஸோ just like have that confidence in you and start working on your career path. இதே உங்களுக்கு தெரியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, சில பேர் இருக்கீங்க அந்த மாதிரி, ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் ஷுர், அந்த மாதிரி விஷயம் வரப்போ வந்து யூ கேன் அஃப்கோர்ஸ் டேக் சம் கைடன்ஸ் அண்ட் சம் examples and everything from your parents or from your neighbors or anybody. If not, then do and go with all your confidence and get started with your career path. Again, reminding about the whole career path. உங்களுக்கு கோல் என்னன்னு தெரியுது, start your career map, check for that particular position, what is my requirement needed, and also start working on expanding your knowledge and skills as. Okay, so some of you have asked me, நான் இப்போ ஃபாரின் போய் வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில படிக்கணும் அப்படின்னா அது எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. First thing is, there are like 3 things which I will be explaining it to you. And again, this is based on what I have experienced. So என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் எஜுகேஷன். லெட்ஸ் சே இப்போ நீங்க வந்து ஒரு மாஸ்டர்ஸ் படிக்கணும்,
இல்ல ஒரு பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, எஜுகேஷன் வந்து கண்ட்ரி வைஸ் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த கண்ட்ரியோட ரெக்குவயர்மெண்ட்ஸும் பிரிட்டி மச் சேமா இருக்கிறது இல்ல. ஸோ லெட்ஸ் சே யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இங்க வந்தப்போ ஆல்ரெடி இந்தியாவில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா யூஎஸ் வந்து 16 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணும் நீங்க வந்து இங்க டேரக்ட் அப்படின்னா. ஸோ வாட் ஐ மீன் பை தட் இஸ் ஒரு பிஇ இல்ல பிடெக் அந்த மாதிரி பண்ணியிருந்தா மட்டும்தான் நேரா வந்து இங்க மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் உண்டு. இதே நம்மளோட 3 இயர்ஸ் பேட்ச் வந்து மாஸ்டர்ஸும் படிச்சுட்டு 2 வருஷம். ஸோ டோட்டலி வென் ஐ வாஸ் ஃபினிஷிங் என்கிட்ட 17 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இருந்தது. அதை வச்சுதான் என்னால் அப்ளை பண்ண முடிஞ்சது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இதே வந்து இல்லை நான் மாஸ்டர்ஸ் பண்ணணும், யூஎஸ் தான் போகணும்னு அவசியம் இல்லை, நான் வேற ஏதாவது கண்ட்ரி கூட பண்ணலாம் அப்படின்னா யூகே கனடா மாதிரி கண்ட்ரிஸ் வந்து ஸ்டில் நாட் ஒன்லி தட் தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ் ஹூ வில் அக்செப்ட் 12+3. தட் மீன்ஸ் நீங்க ஒரு 12th முடிச்சதுக்கு அப்புறமா 3 வருஷம் பேச்சுலர்ஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. பட் கண்ட்ரி வைஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஆஸ் ஐ செட், எந்த கண்ட்ரிக்கு போறீங்களோ அதுல ஒரு யூனிவர்சிட்டி எடுத்து அதுல என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்ங்கிறத யூ கேன் செக் இட் அவுட். த செகண்ட் திங் இஸ் ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ நான் இங்க வந்து படிச்சப்போ ஐ வாஸ் ஃபுல்லி ஃபண்டட். வாட் ஐ மீன் பை தட் இஸ் என்னோட ஃபுல் எஜுகேஷனுமே வந்து இவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பா கொடுத்தாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் இங்க வந்து மாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப கிடைக்காது, பிஹெச்டிக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால்தான் நான் வந்து 5 வருஷம் மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம், ஸோ 5 வருஷம் கம்பைன்ட், ஃபர்ஸ்ட் 2 வருஷம் மாஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் 3 வருஷம் பிஹெச்டி அது பண்ணேன். ஸோ தட் லைக் எல்லா யூனிவர்சிட்டிலையும் கொடுக்குறாங்களா, எவ்வளவு கொடுக்குறாங்க, அந்த ஊருக்கு அது போதுமா? ஏன்னா நான் இருந்தது ரொம்ப கொஞ்சம் ஸ்மால் பிளேஸ் மாதிரி. இதே வந்து அவங்க கொடுக்குற அதே ஸ்காலர்ஷிப் வந்து இதே நான் ஒரு நியூயார்க் மாதிரி ஒரு பெரிய ஊர்ல இருந்தேன் அப்படின்னா எனக்கு அது 10 மானா பத்திருக்காது. ஸோ தோஸ் ஆர் த திங்ஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ செக் ஃபார் தட் ஸ்பெசிபிக் ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஆஸ் ஐ செட் நிறைய இடத்துல பிஹெச்டிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, மாஸ்டர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. இல்ல அந்த மாதிரி நான் படிச்ச மாதிரி இப்ப கம்பைண்டா மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி படிக்கிறீங்க அப்படின்னா தென் தெர் இஸ் அ சான்ஸ் தட் யூ கேன் கெட் ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஷார்ட் லிஸ்ட் த யூனிவர்சிட்டிஸ். நீங்க வந்து எந்த கண்ட்ரிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த கண்ட்ரில ஒரு ஒரு 4-5 யூனிவர்சிட்டிஸ் நான் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்சிட்டிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அந்தந்த வெப்சைட்குள்ளார போய் அவங்களோட எந்தெந்த ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, என்ன ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்டடா ஏதாவது இருக்குதா, எனக்கு வந்து பர்டிகுலர்லி கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து கம்ப்யூட்டர் வித் கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறேன், இல்ல நான் வந்து ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் லேசர்ஸ் அண்ட் சென்சர்ஸ் மாதிரி இருக்கிறது படிக்கணும்னு ஆசைப்படுறேன், இல்ல நான் வந்து ஒரு பயோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டட்ல நான் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்குன்னு ஒரு ஒரு வெப் பேஜ் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா அவங்க ரீசெண்டா என்ன என்ன பப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரி எத்தனை பேர் அவங்களோட லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா விஷயமுமே உங்களுக்கு தெரியும். தென் இட் கம்ஸ் டு த ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி 12+4 ஒன் ஆஃப் த ரெக்குவயர்மெண்ட். சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் வில் பி இங்கிலீஷ் எக்ஸாம் எடுக்கிற மாதிரி இருக்கும், லைக் ஜிஆர்இங்கிற ஒரு எக்ஸாம் எடுக்கிற மாதிரி இருக்கும், டோஃபல், ஐஇஎல்டிஎஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோடதுல வந்து இப்போ ஜிபிஏலயோ இல்ல பெர்சன்டேஜ்லயோ இருக்கும். இங்க வந்து அவுட் ஆஃப் 4க்கு தான் ஜிபிஏ இருக்கு, கூட வந்து லீவ் வரும். ஸோ அப்போ இருக்கிறப்போ சம்மர்ல இருந்து ஜாப்ஸ் நீங்க சர்ச் பண்ணலாம். இன்டர்ன்ஷிப்ஸ் மாதிரி ஒரு கம்பெனிஸ்ல போய் அப்ளை பண்ணி அங்க வந்து எப்படி இருக்குது, ஒர்க் என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ், நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. இப்போ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் படிச்சு முடிச்ச உடனே இப்போ நீங்க ஒரு மாஸ்டர்ஸோ ஒரு பிஹெச்டியோ எஸ்பெஷலி ஸ்டெம் ஃபீல்ட்ல சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இந்த 4 ஃபீல்ட்ல பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு வந்து ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. அந்த ஒர்க் பர்மிட் வச்சுட்டு யூ கேன் அப்ளை ஃபார் ஜாப்ஸ் அண்ட் தென் யூ கேன் கெட் ஜாப்ஸ். ஸோ இதுதான் வந்து ஓவரால் இது. ஸோ நீங்க போற கண்ட்ரில என்ன ஒர்க் பர்மிட் இது இருக்குது, என்னென்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்து யூ கேன் plan ahead of time. So this is the overall view of how to study abroad in general.
ஸோ அகெயின் ஆஸ் ஐ செட் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு கண்ட்ரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். பட் இது வந்து ஓவராலா ஜெனரிக்கா எல்லா கண்ட்ரிக்கும் காமனான விஷயம். உங்களோட நீட் பொறுத்து உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத யூ கேன் சர்ச். ஜஸ்ட் கோயிங் டு மூவ் ஆன் டு ஃபீட்பேக் அண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ யூ கேன் ஆஸ்க் மீ. நவ் இட்ஸ் ஆல் கொஸ்டின் டைம். இட் கேன் பி ஆஃப் லைக் இல்ல வந்து ஓவராலாவே ஏதாவது ஒரு கெரியர் பாத் பத்தியோ ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் கொஸ்டினா இருக்கலாம். ஸோ யூ ஆர் ஓப்பன் டு ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் வாட் யூ வாண்ட். மேம் எஸ், என்ன கோர்ஸ் கேட்டீங்க? பி சாரி டிஎம்எல்டி. பிஎம்எல்டிஏவா? ஆமா மேம், லேப் அட்டெண்டர் எக்ஸாமுக்காக கோர்ஸ் மேம். ஓகே ஓகே, லேப் அட்டெண்டருக்கான எக்ஸாம்ஸ். நீங்க அதுக்கான ஜாப் சர்ச் பண்ணிருக்கீங்களா? ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? இல்ல மேம், அது வந்து எங்க அக்கா ஒரு ஷார்ட்டா சொன்னாங்க மேம், அது பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் மேம் அதை பத்தி தெரிஞ்சுக்க கேட்குறேன். ஓகே, ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏன்னா எந்த வந்து பர்டிகுலர் ஜாபுக்குமே வந்து உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். நான் திருப்பி அதுதான் சொல்றேன். நீங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னா வந்து ஐ கேன் ஷோ யூ சம் எக்ஸாம்பிள். ஏதாவது ஒரு you can keep asking your questions. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். Stop sharing this and let me share another screen. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இண்டீட் வந்து எனக்கு எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன் நான். லெட் மீ சி. அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றது தெரியுதா? கேன் யூ கைஸ் see the? Yes, ma'am. எஸ் மேம். Okay, yes, okay, great. So let's see. ஓகே, ஸோ இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வென்ட் டு indeed.com. அது உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களோடதுல வந்து இண்டீடோ, கிளாஸ் டோரோ, இல்ல வந்து டைஸ், மான்ஸ்டர், பிளேஸ்மெண்ட் இந்தியா, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். சரி, நீங்க இண்டீட் வந்து ஐ திங்க் இந்தியாவிலையும் இருக்குது, கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கோ டு இண்டீட். அதுல வந்து நீங்க வந்து இப்போ நான் ஒரு சிம்பிளா வந்து கெமிஸ்ட்ரி லேப் டெக்னீஷியன் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க சர்ச் பண்ணிட்டு ஃபைண்ட் ஜாப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா so you'll have any particular thing. So இது வந்து one of the lab technician posting கானது. ஸ்டெல்த் மோட்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்குள்ளது. ஸோ இது வந்து கம்பெனி பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கம்பெனி பத்தின டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு யூ வில் கான்ட்ரிபியூட். ஸோ ஹவு யூ வில் கான்ட்ரிபியூட்னா, நீங்க ஜாயின் பண்ணுனீங்க, உங்களை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஜாபுக்கு, லேப் டெக்னீஷியன் பொசிஷனுக்குன்னா நீங்க என்னென்ன வேலை பார்ப்பீங்கிறது யூஸ்வலா கம்பெனி பத்தி சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இது வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஸோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஒன். ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல தான் உங்களுக்கு எது இருக்கு எது இல்லை அப்படிங்கறத வந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ த சேம் திங் யூ கேன் see there are like lot other ஜாப் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொன்னாங்க, அவங்க ஹவு யூ வில் கண்ட்ரிபியூட்ன்றாங்க. ஸோ எல்லாமே வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணுங்கிறது, குவாலிஃபிகேஷன்ஸ், எஜுகேஷன்ஸ் என்ன வேணும், டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ்ங்கிறது இது இருந்தா நல்லா இருக்கும், இல்லைனாலும் கூட பரவாயில்ல, பட் இது வந்து மஸ்ட். இந்த விஷயங்கள்லாம் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எந்த ஜாப்னாலும் நீங்க போயிட்டு அதுல சர்ச் பண்ணிட்டு அதுல எங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத யூ கேன் செக் இட் அவுட்.
தேங்க்யூ மேம். You're welcome. Okay. So what else? How did you manage to go to foreign university for studies? Did your parents? Oh, okay, nice. Very good question. So என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி வந்து நான் அப்ளை பண்ணி எனக்கு அட்மிஷன் கிடைக்கிற வரைக்குமே ஃபுல்லா தெரியாது. நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஐ ஜஸ்ட் நைட் டைம்ல உக்காந்துட்டு, ஏன்னா இங்க வந்து யூஎஸ்க்கு அப்ளை பண்றப்போ நைட் அண்ட் டே டைம் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஐ யூசுவலி சிட் அட் நைட் and then I will apply for universities. I shortlisted universities, but they know. நான் வந்து ஏன்னா இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் தஞ்சாவூர் ட்ரிச்சில இருந்தப்போ அப்போ வந்து ஜிஆர்இக்கோ டோஃபல்கோ இல்ல ஐஎல்ஸோ படிக்கிறதுக்கு வந்து அங்க எந்த விதமான ப்ரொவிஷனும் கிடையாது. ட்ரிச்சிலயோ தஞ்சாவூர்லயோ எங்கேயுமே கிடையாது. இருந்தது ரெண்டே பிளேஸ், ஒன்னு சென்னை, இன்னொன்னு கோயம்புத்தூர். அங்க ரெண்டு இடத்துல தான் வந்து ஜிஆர்இக்கோ இல்ல வந்து டோஃபல்கோ கோச்சிங் இருந்தது. அண்ட் as I said before, எனக்கு 20-21 வயசு, நான் அந்த கம்ப்ளீட் பண்ற வரைக்குமே எனக்கு வந்து ஃபுல்லாலாம் இங்கிலீஷ் பேச தெரியாது. ஸோ அதனால வந்து வாட் ஐ டிட் இஸ் லைக் ஐ கன்வின்ஸ் மை பேரண்ட்ஸ் எனக்கு ஒரு 1 இயர் டைம் கொடுங்க. ஏன்னா மாஸ்டர்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் பிஷப்ல வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. தே ஹேட் லாட் ஆஃப் இன்டர்வியூஸ்க்காக வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ் வந்திருந்தாங்க. ஐ காட் செலக்டட். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி ஜாப் இருந்தது. பட் நான் வந்து மேல படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட், ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் மை ஜிஆர்இ. ஐ ஃபினிஷ்ட் மை டோஃபல் அண்ட் தென் ஐ கேம் பேக் டு தஞ்சாவூர். ஸோ வந்துட்டு தஞ்சாவூர்ல இருந்து தான் எல்லாமே அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. பட் அகெயின் நீங்க அவங்களோட சப்போர்ட் வந்து எமோஷ்னலி, எஸ் தே டிட் அ லாட் ஆஃப் சப்போர்ட். பட் அகெயின் நானும் பெரிய ஃபேமிலியில இருந்தெல்லாம் வந்ததுக்கு வரல. என்னோட ஃபேமிலி ரொம்ப வந்து அப்பா மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் ரொம்ப வெல் அஃப்ளூவன்ட் ஃபேமிலி எல்லாம் கிடையாது, நிறைய காசெல்லாம் கிடையாது. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் வீசாக்கு வந்து ஃபீஸ் கட்டுறப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வி காட் அ டெட். அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி அதெல்லாம் பண்ணி தான் வந்து நான் விசா ஃபீஸ், ஈவன் அப்ளிகேஷன்ஸ்க்கு எங்க கிட்ட வந்து கிரெடிட் கார்டு கூட கிடையாது. வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கிரெடிட் கார்டில் தான் சப்மிட் பண்ணணும். ஸோ அதனால வந்து வி ஆஸ்ட் லாட் ஆஃப் மை டேட்ஸ், அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க தான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுனால நான் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வச்சிருந்து தென் ஐ ஐ டிட் காட் அவுட் ஆஃப் ஆல் த டெட். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அம்மா அப்பாவோட டெட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். அதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன் முன்னாடி படிச்சுட்டு இருந்தப்போ. பட் அகெயின் தே டிட் அ லாட் ஆஃப் சப்போர்ட். பட் தேவர் ரியலி அஃப்ரைட். ஃபர்ஸ்ட் ரொம்ப பயந்தாங்க அனுப்புறதுக்கு. பட் ஐ டிட் மேனேஜ் டு கம் ஹியர். இட்ஸ் ரியல் ஹார்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. Any other questions? You're welcome. Some of you have asked what are the jobs available after பேச்சுலர்ஸ் கேட்டிருந்தீங்க. பேச்சுலர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து யூ கேன் செக் ஃபார் லைக் லேப் டெக்னீஷியன் மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குது. ஈவன் வந்து மெடிக்கல் கோடிங் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. யூ வில் பி லேர்னிங் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கூட வந்து ட்ரை டு கெட் அ மாஸ்டர்ஸ் டிகிரி. ஏன்னா வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் படிச்சா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால ஐ ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் அகெயின் நான் வந்து ரெக்கமெண்ட் தான் பண்றேன். உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய ஜாப்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. லேப் டெக்னீஷியன்ஸ் மாதிரி பொசிஷன்ஸ் நிறைய இருக்குது. மெடிக்கல் கோடிங் ஜாப்ஸ் மாதிரி இருக்குது. அது இல்லாம நீங்க வந்து அகெயின் ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது. அதுல போய் யூ கேன் சி வாட் ஆர் த திங்ஸ் தேர் டைஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல போயிட்டு பேச்சுலர் கெமிஸ்ட்ரிக்கு என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். Which is better, academic or industry oriented? You are interested in both? Okay. So
அகெயின் இன்ட்ரெஸ்ட் இன் போத் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இதுதான். ஆம், எப்பயுமே வந்து அகாடமிக்ல இருந்தா இண்டஸ்ட்ரி போகக்கூடாதுன்னோ, இல்ல இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டா அகாடமிக் வர முடியாதுன்னோ கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஐ வுட் சீரியஸ்லி சே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்க இண்டஸ்ட்ரி போயிட்டு ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா அகாடமிக் ஏதாவது ஒரு ஒரு இத வந்து பர்சீவ் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவும் நல்லா தான் இருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்குன்னு இருக்கும். சில பேருக்கு டீச் பண்றது போர் அடிச்சிரும். சில பேருக்கு வந்து அதே ஒர்க்க திருப்பி திருப்பி ரொட்டீனா வந்து ஒரு குவாலிட்டி அனாலிசிஸோ இல்ல வந்து ஆம், ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இத பத்தி ரியேஜென்ட்ஸ் கிரியேட் பண்றதோ அது போர் அடிச்சிரும். ஸோ அதனால ஐ வுட் ஸ்பெசிஃபிக்கலி சே நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு கெரியர் பாத் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா யூ கேன் ஆப்வியஸ்லி ஸ்விட்ச் டு தி அதர் சைட். இட் இஸ் நோ கைண்ட் ஆஃப் லைக் திங் இஸ் லைக் பேட். நீங்க எப்படியுமே வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி அலைன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஹவ் டு இம்ப்ரூவ் ஃப்ளூவன்சி இன் இங்கிலீஷ்? ஹவ் டு இம்ப்ரூவ் ஃப்ளூவன்சி இன் இங்கிலீஷ்? நீங்க எப்போதும் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம். யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் அகெயின் யூ ஹேவ் டு ட்ரை இட். ஸோ நம்ம தப்பா பேசுறோம், தப்பா பண்றோம் அப்படிங்கறதுனால ஸ்டாப் பண்ணிடாம எப்பவுமே ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஸோ அதான் நான் முன்னாடி இந்த இது கூட சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ வீக்லி ஒரு 30 மினிட்ஸ் ஸோ பேசுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதே வந்து இல்ல அப்படின்னா ரைட்டிங் ஒரு டைப்பிங் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் யூ கெட் தட், பிகாஸ் எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஸ்பீக்கிங் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ஸ்பீக்கிங். ஸோ ஸ்பீக்கிங் உங்களுக்கு ஸ்கில் வேணும் அப்படின்னா யூ நீட் டு நோ ஹவு டு ரீட், ரைட் அஸ் வெல் அஸ் லிசன். ஸோ 4 ஸ்கில்லும் சேர்ந்தது தான் வந்து இட்ஸ் த பெஸ்ட் திங். ஸோ யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் ரீடிங், லிசனிங். ஸோ நிறைய புக்ஸ் படிங்க. அதுல இருக்கிற வேர்ட்ஸ் வொக்காபுலரிஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரு ஜெனரிக்கா உங்க வீடை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன திங்ஸ் இருக்குது, அந்த திங்ஸுக்கு என்னென்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குது, அதை பத்தி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ட்ரையிங் இட் அவுட் இஸ் த பெஸ்ட் வே டு இம்ப்ரூவ் யுவர் ஃப்ளூவன்சி இன் இங்கிலீஷ். ஓகே, குட் கொஸ்டின். இஸ்ரோ, நாசா இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணணும்னா என்ன மாதிரி படிக்கணும்? ஓகே, ஸோ அகெயின் இஸ்ரோ இஸ் டிஃப்ரெண்ட், நாசா இஸ் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வந்து ஸ்பேஸ் ரிலேட்டட்ல தான் ஒர்க் பண்றாங்க, இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் பட் ரெண்டுத்தோட ரெக்குவயர்மெண்ட்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா வந்து நீங்க இஸ்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மலாம் வந்து இப்போ வந்து நீங்க எல்லாருமே வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ். ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் இருக்கப்போ வந்து இஸ்ரோ இஸ் லைக் லிட்டில் மோர் டிஃப்ரெண்ட். இதே நாசா வந்து உங்களுக்கு வந்து அது யூஎஸோடது. ஸோ அது வந்து இப்போ இங்கேயே படிக்க வந்து பண்ணா கூட வந்து இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஏன்னா கிளியரன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் தேன் இஸ்ரோ. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி ரெண்டுமே வந்து ஸ்பேஸ் இதுதான். இஸ்ரோ, நாசா இதுக்குள்ள ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதுக்கும் இருக்கும் கிடையவே கிடையாது. ஸோ நாசால வந்து ஆஹ், ஒரு ஒரு ஜாப் இரு போகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலே கண்டிப்பா வந்து பிஹெச்டி வேணும். பிஹெச்டி இல்லாம வந்து நாசால வந்து ஜாப்க்கு உள்ள போறது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஆஸ் அ இந்தியன் சிட்டிசன். அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் டிஃப்ரெண்ட், அவங்களோட விஷயம் வேற. பட் இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்களுக்கு வந்து வித் நாசா யூ நீட் டு ஹாவ் அ பிஹெச்டி இன் எனி ஆஃப் தி ஃபீல்ட் வாட் தே ஒர்க் ஆன். ஸோ இப்போ இருக்கிறதுல வந்து நிறைய வந்து அவங்க அனாலிட்டிக்ஸ் பண்றாங்க, என்ஜினியரிங் ரிலேட்டட் நிறைய பண்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிஹெச்டிஸ் இருந்தது அப்படின்னா தென் நாசா வில் ஹாவ் தேர் பர்டிகுலர் ரெக்குவயர்மெண்ட்ஸ். அவங்க கிட்ட வந்து போஸ்ட் டாக்டரல் பொசிஷன்ஸும் இருக்குது. ஸோ த பெஸ்ட் வே ஃபார் அன் இன்டர்நேஷனல் பர்சன் டு கெட் இன் டு நாசா இஸ் பை ஃபினிஷிங் பிஹெச்டி. அதுக்கப்புறம் பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து போஸ்ட் டாக்கா வந்து உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாப்ஸ் இது பண்றது தான் வந்து பெஸ்ட் வே. ஸோ ஃபார் இஸ்ரோ இட் மைட் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். ஐ நோ மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு கூட வந்து யூ கேன் ஒர்க் இன் இஸ்ரோ இன் இந்தியா, பிகாஸ் இன் இந்தியா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங் ஆஸ் பிகாஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப் லைக். ஏன்னா இங்க வந்து நிறைய கிளியரன்ஸ், நிறைய um, நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்குது வித் நாசா. ஸோ இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபார் போத் ஆஃப் தம். But I think basic requirement for ISRO is also I mean, for you to get a job, you need to have a master's. I think one of our colleague is also in ISRO, working in ISRO.
Is that right, Manoj? Soumya Isro. Yeah. So there you can actually go to their website. அவங்க கூட அவங்களதுல வந்து வெப்சைட்ல வந்து என்னென்ன ஓப்பன் பொசிஷன்ஸ் இருக்குது, என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு கூட நீங்க பார்க்கலாம். What are the difficulties that you face while went to US except English fluency? Okay, nice. இங்கிலீஷ் fluency இல்லாம வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். எஜுகேஷன் வந்து நான் அங்க வந்து மாஸ்டர்ஸ் படிச்சப்போ நம்ம வந்து ஆம், எப்படி சொல்றது, லைக் நான் பேச்சுலர்ஸ் பண்ணப்பையும் சரி, இல்ல நான் மாஸ்டர்ஸ் பண்ணப்பையும் சரி, பேச்சுலர்ஸ்ல நான் வந்து யூனிவர்சிட்டி டாப்பரா இருந்தேன். ஈவன் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணி முடிக்கிறப்பையும் வந்து என்னோட என்னோட பெர்சன்டேஜ் வாஸ் சோ ஹை. நான் இங்க வர்றப்போ வந்து என்னோட அகாடமிக் வாஸ் சோ ஹை. ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமே டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம இப்போ ரொம்ப தியரி பேஸ்டா படிக்கிறோம். நம்மளோட கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த கம்ப்ளீட் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல வந்து நம்ம நிறைய தியரி மாதிரி பண்ணுவோம். இவங்க நிறைய ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். ஸோ யூஎஸ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிக்கல் ஓரியன்டா இருந்தது. ஸோ அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா இருந்தது. இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து நான் வந்து இந்தியால வந்து 5 வருஷம் படிச்சது வந்து இங்கேக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. கண்டென்ட்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தட்ஸ் அ மெயின் திங். டோட்டலி டிஃப்ரெண்ட் அதர் தேன் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி. இவங்களோட எக்ஸாம் மாடல்ஸே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அவங்க கொடுக்கறதே வந்து எக்ஸாம்ஸ் வந்து மோஸ்ட்லி மல்டிபிள் சாய்ஸஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ் இருந்தது. நீங்க எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து இது பண்ற மாதிரி இருந்தது. நாம அங்க படிச்சப்பெல்லாம் வந்து புக்ஸ் எல்லாம் வெளியில வைக்கணும், எதுவும் உள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. ஸோ எவ்ரிதிங் வாஸ் சோ டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் வந்து அகெயின் லக்கிலி நான் படிச்ச இடத்துல வந்து எனக்கு நிறைய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட் டு ஹாவ் தட். பட் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் சொல்றது வந்து அந்த மொத்த ஊர்லயுமே வந்து ஒரு ஒரு 15-20 பேர் இந்தியன்ஸ் இருந்தோம், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க அங்க இருந்து இங்க வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல வந்து நம்ம தமிழ் பீப்புள் அப்படின்னு பார்க்க முடியாது, இந்தியன்ஸ் அப்படின்னு தான் பார்க்க முடியும். பிகாஸ் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் states and everything. So those are all so difficult, but I learned an entire language. So எனக்கு அதுக்கு முன்னாடி தெலுங்குல ஒரு வார்த்தை கூட தெரியாது. அதுக்கப்புறம் தெலுங்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கன்னடா தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் தெரிஞ்சது. பிகாஸ் there is a lot of people from different places where we got together. So படிக்கிறப்போ, so that was very interesting, as well as those are some of the difficulties to getting into the routine of here. Can we choose particular industry in chemistry? Of course you can. There are a lot of different things. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்டர் கிராஜுவேட் பேட்ச் மாஸ்டர்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தனியா இருந்தது. இப்போ எந்த பிளேசஸ்லயுமே வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தனியாவே இல்லை. எல்லா இடத்துலயும் கெமிஸ்ட்ரி வித் பயோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால பயோ அண்ட் கெமிஸ்ட்ரி ஹஸ் பீன் லைக் இன்செப்பரபிள் ஃபார் மீ நவடேஸ், ஐ திங்க். ஸோ அது மாதிரி நிறைய பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. லைக் ஃபார்மசிட்டிக்கலா இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டேஷனலா இருக்கலாம், மெடிசனல் கெமிஸ்ட்ரியா இருக்கலாம். தெர் ஆர் லைக் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் chemistry where you can pick your particular things. இப்போ நான் பிஹெச்டி பண்ணதுமே வந்து மெட்டீரியல்ஸ் கெமிஸ்ட்ரியில தான் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் லைக் மோர் இன்டு மேக்கிங் தி நியூ மாலிகூல்ஸ் அண்ட் அப்ளைங் இட் இன் தி மெட்டீரியல்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் லைக் சென்சர்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்ல. ஸோ யா, யூ கேன் சூஸ். கெமிஸ்ட்ரியில பிஹெச்டி பண்ணிட்டு நாசா போலாமா? எஸ், யூ கேன் டூ இட். Definitely you can do it. And again, like that's specifically based on what they need. ஏன்னா அவங்களோட இது வந்து, as I said, NASA is very particular. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து அவங்களோட நிறைய நீட்ஸ் எதுல இருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரியில இருக்குது, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில இருக்குது, பயோ ரிலேட்டட் கெமிஸ்ட்ரியில இருக்குது. ஏன்னா நாசா ஹஸ் சென்ட் மிஷன், நியூவா வந்து ஒரு மிஷன் அனுப்பிச்சிருந்தாங்க, லைக் இது பர்சிவரன்ஸ் ரோவர் மார்ஸ்க்காக.
ஸோ அதுல இருந்து வர சாம்பிள் அனாலிசிஸ் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ தே ஹாவ் அ வெரி ஸ்பெசிபிக் நீட்ஸ். அந்த நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களோட பிஹெச்டி அலைன் ஆச்சு அப்படின்னா இட் would be much more easier to get into NASA. So even நான் வந்து PhD பண்றப்போ we did a project for NASA. So we were doing some nanoparticles as well as with some sensors for them. So it's like a short term project that we did. So அவங்க வந்து அங்க மட்டும் இல்லாம they outsource it to different universities as well. மத்த யூனிவர்சிட்டிஸ் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்து கூட அவங்க வந்து they will do it. So it has a it's totally depends on their requirements. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா then you will get to know. It's much more easier in that way. I see someone has raised their hand. உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஓகே, பிகாஸ் எல்லாத்துலயும் நம்பர் தான் தெரியுது எனக்கு. ஸோ அதனால ஐ டோன்ட் நோ யுவர் நேம். எனி லாஸ்ட் கொஸ்டின்ஸ் பிஃபோர் வி க்ளோஸ் ஆஃப்? மேம் குட் மார்னிங் மேம். ஐம் சோலைராஜன் மேம். குட் மார்னிங் சோலைராஜன். மேம் ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஃபியர் எப்படி போகிறதுன்னு சொன்னீங்க. அடுத்து நம்ம படிக்கிறது கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எப்படி வெளில வர்றது அப்படின்னு சொன்னீங்க மேம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்டிகுலர் இப்போ நம்ம ஃபியர் எடுத்துட்டோம்னா செகண்ட் டே வந்து நம்ம கோலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இருந்துச்சு மேம். தேர்ட் டே வந்து நம்ம கெரியரே என்னன்னு சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மேம். இப்போ நீங்கள் சொன்னதால நம்ம மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி இப்போ நியூ இயர்லேருந்து ஏதாவது நம்மளாம் அந்த மாதிரி நம்ம கெரியரை இப்போயே ஃபிக்ஸ் பண்ணி இப்போலேருந்தே ரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மேம். எங்களுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு மேம் உங்கள் தாட். தேங்க்யூ ஸோ மச் சோலைராஜன். Question? US. Oh, okay, okay. In India or in எங்க ஈஸியான பாத்துன்னு ஒண்ணுமே கிடையாது. ஸோ இட் இஸ் டோட்டலி அப் டு யூ விச் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்த கோல் வந்து ஐஐடியில போய் ஒரு பிஹெச்டி பண்ணணும்னு இருந்தது. ஆனா நான் ஐஐடிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்காக போனதுனால வந்து இட் ஃபெல்ட் லைக் எனக்கு வந்து இதுக்கு மேல என்ன பண்ணணும், இதுக்கு மேல நான் வேற என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்மளோட இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நான் வந்து படிச்சப்போ ஆல்மோஸ்ட் லைக் we are all 2008 pass outs. So mastersல so 2008ல நான் பாஸ் அவுட் ஆயிட்டு 2006 to 8 நான் மாஸ்டர்ஸ் படிக்கிறப்போ எல்லா இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸும் எல்லா இடத்துலயும் கிடையாது. ஆனா வந்து இங்க வந்து யூஎஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஓ இல்ல டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லா இடத்துலயும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. தே ஹாவ் லைக் மில்லியன்ஸ் ஆஃப் மணி. அவங்களுக்கு எல்லாமே வந்து தே ஹாவ் ஆல் த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ். நான் படிச்ச யூனிவர்சிட்டி கூட ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி கிடையாது, பப்ளிக் யூனிவர்சிட்டி தான். பட் ஸ்டில் அவங்க கிட்டே வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸும் இருந்தது. சிங்கிள் கிறிஸ்டல் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன், ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக்ஸ், டிஇஎம் மிஷின், எஸ்இஎம் மிஷின், எவ்ரி திங் வாஸ் தேர். ஸோ இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. ஸோ ஒரு விஷயம் நீங்க இது பண்ணணும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ வாண்ட். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால வந்து ஐ டிட். பட் ஈஸி லேர்னிங்காக கண்டிப்பா கிடையாது. எங்க பண்ணாலும்
PhD கஷ்டம் தான். ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து யூ ஹாவ் டு புட் இன் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட். ஸோ there is no way to get anything easy. So you have to Fine. spend your effort there. மேம் Yes. மேம் இப்போ வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து இப்போ நம்ம ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸை தவிர வெளியே வேறு ஏதாச்சும் கெரியர் பார்த்துனா யூடியூப்பில் சில பேர் கேட்குறாங்க மேம். அது ட்ரூவா என்னன்னு தெரியல மேம். ஸோ எப்படி நம்ம கைடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது மேம்? ஸோ பெஸ்ட் திங் என்ன, நான் சொன்ன மாதிரி நீங்க லிங்க்டின் மாதிரி ஒரு இதுல வந்து அவங்களோட credibility செக் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு லிங்க்டின் பேஜ் இருக்குது. ஸோ அதுல வந்து நீங்க பார்க்கலாம் இவங்க எங்க படிச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் ஸ்காலர் இருக்குது. ஸோ நீங்க கூகுள் ஸ்காலருங்கிறதுல சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பர்சனோட பேர் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பப்ளிகேஷன்ஸ் அவங்க பேர்ல இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்க அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு யூ கேன் ஆல்சோ டூ இட். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் வந்து நம்ம தான் பண்ணணும். ஆஸ் ஐ செட், இப்போ நாங்க வந்து முன்னாடி இருந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப கிடையாது. இப்போ வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்குது. லைக் லைஃப் அண்ட் எவ்ரி திங். எல்லாருக்கும் எல்லா பத்தியும் ஒப்பீனியன் கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கா இல்லையாங்கிற வெரிஃபிகேஷன் நம்ம தான் பண்ணணும். அந்த வெரிஃபிகேஷன் பண்றதுக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆஸ் ஐ செட், இந்த மாதிரி அவங்க அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த வெப்சைட்குள்ள போய் பாருங்க, இவங்க இங்கதான் ஒர்க் பண்றாங்களா, அவங்க பேர் அதுல லிஸ்ட் ஆயிருக்கா இல்லையா. அதே வந்து ஒரு பப்ளிகேஷன் சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க கூகுள் ஸ்காலர்ல போட்டு பார்க்கலாம், லிங்க்டின்ல போய் கூட பார்க்கலாம். So it's completely up to us to take that step. தேங்க்யூ மேம். Yeah, no problem, Manoj. I know. I just, yeah. Thank you so much, Manoj. It was fun. It was really nice to meet and see the students. And again,
Mhm. The interaction here, the main thing is these students have like, I mean, இது நம்ம காமனா இருந்தது வந்து ஸ்டேஜ் ஃபியர். ஸோ நிறைய ஸ்டேஜ் ஃபியர் கம்யூனிகேஷன்ல வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தே டோன்ட் ஹாவ் ப்ராப்ளம் வித் த லாங்குவேஜ். ஸோ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுறதுலலாம் கஷ்டம் கிடையாது. அவங்களுக்கு ப்ராப்ளம் எங்க வரும் அப்படின்னா, எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஒரு புதுசா இருக்கவங்கள நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. ஸோ தோஸ் ஆர் த திங்ஸ் லைக் வேர் வி ஐ ஹேட் டு ட்ரெயின் தெம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் நிறைய ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹவு டு கெட் அவுட் ஆஃப் தட் ஃபியர் அண்ட் பி மோர் கான்ஃபிடென்ட். பட் இவங்கள பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஆஃப் அ கெரியர் கைண்ட் ஆஃப் அ பேத்தஸ். லைக் எப்படி வந்து நம்ம இது பண்ணோம். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் ஒன் பார்ட், கெரியர் இஸ் அனதர் பார்ட் வேர் வி ஹாவ். அண்ட் அகெயின் இங்க பொறுத்த வரைக்கும் வந்து, ஐ மீன் அஃப்கோர்ஸ் லைக் ஐ ஹாவ் தட் லாங்குவேஜ் வேர் தே கேன் இன்டராக்ட் மோர். இப்போ நம்ம நிறைய வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்து பேசுறதுனால நிறைய இன்ட்ராக்ஷன் வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. ஸோ இட் இஸ் இட் இஸ் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். தெர் ஆர் சம் காமனாலிட்டிஸ் ரெண்டு பக்கமும். பட் ஸ்டில் the goal here, the students what they want to achieve is different than what our students wanted to achieve in general. Yeah. Yeah. Oh yes. Yeah, sure, thank you. uh yeah. Yes.